அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி தொடர்ந்து காத்து அவருடைய நாமத்தை, பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்துவாராக. அவருடைய சித்தத்தை நாம் அறிகிற அறிவை நமக்கு தந்து அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய சித்தத்தில் நடக்க கர்த்தர் தாமே எப்பொழுதும் தயை செய்வாராக. நாம் தலைகளை வணங்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் உள்ள பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. இந்த நேரத்தை ஆசீர்வதியும். இந்த வேளையிலும் இந்த சத்தியத்தை கேட்கிற நாங்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். மெய்யாகவே உம்முடைய வார்த்தையினால் போஷிக்கப்பட வேண்டும். மெய்யாகவே உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பலனடைய வேண்டும் சுவாமி. இந்த நேரத்தில் எங்களோடு கூட பேசும். இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த நேரத்தை, இந்த செய்தி உம்முடைய செய்தியாக இருக்கட்டும் ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் ஆயத்த பண்ணின தெய்வமாகிய நீர் மெய்யாகவே உம்முடைய நோக்கத்தையும் உம்முடைய சித்தத்தையும் நிறைவேற்றி எங்களை பலப்படுத்துவீர் என்று அறிந்து உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை புகழ்ந்து உம்மை துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு 2 தெசலோனியர் 1 அதிகாரம் 10-12 வரையில் இந்த கடைசி பாகத்தை நாம் 1 அதிகாரத்தில் இந்த கடைசி பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். சில முக்கியமான கருத்துகள், 2 கருத்துகள் இருக்கிறது. இந்த 2 கருத்துக்களை மட்டுமே நான் உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரி, அதுக்கு முன்பதாக இதுவரையில் நாம் தெசலோனியர் சபையை குறித்து என்ன படித்திருக்கிறோம்? இந்த 2 தெசலோனியர் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில், அதாவது முதல் 10 வசனங்களில், 9-10 வசனங்களில் தெசலோனிய சபை அன்பானவர்களே பாடுகளை அனுபவித்து வருகிற சபை. பாடுகள் மத்தியில் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, பாடுகள் மத்தியில் இப்பொழுது அவர் கிறிஸ்துவை சேவித்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய சேவிப்பும் ஆராதனையும் தியாகமும் மெசிடோனியா முழுவதும் எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு வருகிறது. பவுல் அன்பானவர்களை இப்பொழுது சொல்லுகிறார் 4வது வசனத்தில், அதாவது 1 தெசலோனியரை நம்ம படித்தோம்னா உங்களை குறித்து எல்லா இடங்களிலும் பேசிக்கொண்டு வருகிறார் என்று எழுதுவார். 4வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், 2 தெசலோனியர் 1:4, நான் உங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்று. I boast about you. So wherever Paul goes, he sets the Thessalonian church as a model church. போகிற இடமெல்லாம் அன்பானவர்களே தெசலோனியா சபையை பவுல் ஒரு மாதிரியாக வைக்கிறார், ஒரு முன்மாதிரியாக வைக்கிறார். இவர்களைப் போல நீங்கள் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட சபையாக உருவாக்கப்பட வேண்டும் என்று. இதைதான் பவுல் இப்பொழுது தெசலோனியர்கள் எழுதுகிறார், உங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று. 2வதாக ஆறுதலாக அன்பானவர்களே 6வது வசனத்தில் பவுல் என்ன சொல்லுகிறாரு? உன்னை இப்பொழுது துன்பப்படுத்துகிறவர்கள் கிறிஸ்துவினால் துன்பப்படுத்தப்படுவார்கள். எப்பொழுது? கிறிஸ்து வரும்பொழுது. சிலரை அன்பானவர்களை ஆண்டவர் இப்பொழுதே தண்டிக்கிறார், சிலரை ஆண்டவர் அவர் வரும்பொழுது தண்டிக்கிறார். இப்ப இந்த தெசலோனிய சபையை குறித்து எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, உன்னை பாடுகளுக்குள்ளும் உபத்திரவத்துக்குள்ளும் நசுக்குகிற மனிதர்களை ஆண்டவர் ஒரு நாள் மெய்யாகவே தண்டிப்பார், அவர்களை ஆண்டவர் பாடுபடுத்துவார் என்று 6வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். இதையெல்லாம் நாம் பார்த்து விட்டோம். சரி, தெசலோனியர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். எப்பொழுது? அவர் மகிமையோடு தூதர்களோடு வரும் பொழுது, மகிமையோடும் வல்லமையோடும் வருவார் என்று 7ஆம் வசனத்தில் இருந்து நாம் படிக்கிறோம். சரி, இன்னைக்கு நாம் தொடர்ந்து அன்பானவர்களே இந்த தெசலோனியர் சபையின் தியானிப்போம். 10-12 வரையில் நீங்கள் வாசியுங்கள். உங்களுடைய வேதாகமத்தில் தமிழ் வேதாகமம் இருக்கும் என்றால் நீங்கள் 9 வாசிக்க வேண்டும். ஏன்னா ஆங்கிலத்தில் எது 10வது வசனத்தில் இருந்து இருக்கிறதோ,
தமிழ் வேதாகமத்தில் மொழிபெயர்ப்பின் காரணமாக 9வது வசனத்தில் இருந்து இருக்கிறது. So you may have to read from verse 9 in your Tamil Bible, but just concentrate verses 10 to 12 in your English Bible. Now, தமிழில் நான் வாசிக்க முயற்சி செய்கிறேன். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் ஆகையால் நம்முடைய தெய்வனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமை படும் பொருட்டாக. 12வது வசனம், நம்முடைய தெய்வன் உங்களை தமது அழைப்புக்கு பரிசுத்தராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். சரி, நான் தமிழில் படித்தது ஒருவேளை உங்களுக்கு விளங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆங்கில பைபிள் தமிழ் பைபிளில் உங்களுக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும். என்ன சொல்லுகிறாரு? நான் ஆங்கிலத்தில் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். 10வது வசனம் ஆங்கிலத்தில், தமிழில் 9வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் மத்தியில், பரிசுத்தவான்களின் மத்தியில் மகிமைப்படும்படி வருகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை அன்பானவர்களை, அவர் வரும்பொழுது, வானத்தில் வரும்பொழுது, தெய்வ தூதர்களோடு மகிமையோடு வல்லமையோடு வரும்பொழுது பரிசுத்தவான்கள் அவரை மகிமைப்படுத்துவார்கள். பாருங்க, ஆரம்பத்தில் இறந்து உயிர்த்தெழுந்தவர்கள், பரலோகத்தில் இருக்கிறவர்கள் இந்த பரிசுத்தவான்களோடு வரப்போகிறார். பூமியில வர சில பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். சரியா? இது நடைபெறும் பொழுது எல்லா இந்த விசுவாசிகள், பரிசுத்தவான்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். தெய்வன் மகிமைக்காக வருகிறார், மகிமை அடையும்படி வருகிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றிவிட்டது. அவரை மகிமைப்படுத்துவார்கள் விசுவாசிகள், கிறிஸ்து வந்துவிட்டாரே என்று. இதற்காக இது முதலாவதாக 9வது வசனத்தில் தமிழ் பைபிளில் இதை சொல்லுகிறார். 10வது வசனத்தில் ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இரண்டாவதாக என்ன இந்த பகுதியில் சொல்லுகிறாரு? 11வது வசனம் ஆங்கிலத்தில், தமிழில் 12வது வசனம். மாறி மாறி வருகிறது. ஆங்கிலத்தில் 11, தமிழில் 12. And Paul prays that God would make them worthy of his calling and fulfill every good resolve of good work of faith by his power. பவுல் எதுக்காக ஜெபிக்கிறாராம்? இந்த தெசலோனியர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை பாத்திரவான்கள் ஆக்குவது மட்டுமல்ல, அவருடைய எல்லா நற்கிரியையையும் அவர்களிலே நிறைவேற்றுவார் என்று ஜெபம் பண்ணுகிறார். அமேசிங் இல்லையா? பவுல் ஜெபிக்கிறாரு, ஆண்டவர் உங்களை பாத்திரவான்களாக ஆக்க வேண்டும். சுலபமாக பார்ப்போம், கொஞ்சம் பிரித்து பார்ப்போம், சுலபமாக விளங்கி கொள்ளலாம். He will make you worthy. அவர் வருகையில் நீங்கள் அவரை சந்திப்பதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு, அவரை துதிப்பதற்கு உங்களை பாத்திரவான்களாக ஆக்குவாராக. Let him make you worthy. I am praying that he will make you worthy to receive the Lord in glory and to worship him during that time. Number one. The second thing he prays for is that the Lord will perform all the good work that he has for the Thessalonians through the Thessalonians. தெசலோனியர்கள் மூலியமாக, தெசலோனியர்கள் மத்தியில் ஆண்டவர் அவருடைய நற்கிரியைகளை விசுவாசத்தின் நிமித்தம் நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறார். வழங்குதா? தெசலோனியர்கள் இந்த ஊழியம் செய்ய வேண்டும், இந்த சுவிசேஷத்தை செய்ய வேண்டும், அர்ப்பணிக்கு இந்த காரியங்களை செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிடலாம். ஆனால் பவுல் ஜெபம் பண்ணுகிறார், கர்த்தர் இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று, தெய்வன் அவர்களில் நிறைவேற்ற வேண்டும் என்று. மூன்றாவதாக அன்பானவர்களே, தெய்வனுடைய நாமம் உங்கள் மூலியமாகவும் உங்களிலும் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார். ஆங்கிலத்தில் 12வது வசனம், தமிழில் 11வது வசனம். தமிழில் 11, ஆங்கிலத்தில் 12. கர்த்தரின் நாமம் அவர்கள் மத்தியிலும் அவர்களிலும் அவர்கள் மூலியமாகவும் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார்.
சரி, இப்பொழுது நான் விளக்குகிறேன். 2 காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக அன்பானவர்களே, தேவனுடைய மகிமை, கடவுளுடைய மகிமை விளங்குதா? ஆண்டவருடைய வருகை கூட அவருடைய மகிமைக்காக விளங்குதா? அநேக வேளையில் நாம் பேச்சுவார்த்தையில் சொல்லுவோம், இயேசு எனக்காக வரப்போறார், இயேசு எனக்காக வரப்போறார், இயேசு எனக்காக வரப்போறார் என்று. அது உண்மை. கடவுள் நமக்காக வரப்போகிறார். உங்களுக்காக வருவேன் என்று திரும்ப சொன்னாரா இல்லையா? இயேசு சொன்னாரா இல்ல, நான் போகிறேன், ஆனால் மறுபடியும் உங்களுக்காக வருவேன், உங்களை எடுத்துக்கொண்டு செல்வேன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த அர்த்தத்திலலாம் சொல்ல போனால் நமக்காக வருகிறார். ஆனால் இதுக்கு பின்னால் அன்பானவர்களே ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. தேவன் எதை செய்தாலும் நமக்காக வந்து நம்மை எடுத்துக்கொண்டு போனால் கூட அது அவருடைய மகிமைக்காக. இட் இஸ் ஃபார் ஹிஸ் க்ளோரி. ஸோ இந்த 2வது வருகை அன்பானவர்களே, இந்த முதல் வருகையை பார்க்கிலும் ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகிறது. முதல் வருகையில் அவர் உதாசனம் பண்ணப்பட்டார். சரியா? மெய்ப்பர்களை விட்டுருங்க, ராஜாக்களை விட்டுருங்க. அது கூட வெளிப்பாடு நிமித்தம் தான் அவங்க வந்தாங்க, ஒரு விசேஷித்த வெளிப்பாடுனால இல்லையா? ராஜாக்கள் வந்தது அந்த விசேஷித்த நட்சத்திரத்தின் வெளிப்பாடுனால, மெய்ப்பர்கள் வந்தது விசேஷித்த தெய்வ தூதர்களின் வெளிப்பாடுனால. அது இல்லாவிட்டால் அவர் பிறந்தது, அவர் பூமிக்கு வந்தது யாருக்கும் தெரிஞ்சிருக்கார், மரியாள் யோசேப்பை தவிர. சரியா? தாழ்மையாக வந்தார் என்று பார்க்கிறோம். யாரும் அவரை மகிமைப்படுத்துவதற்கு அங்க கிடையாது. மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் என்று வாசிக்கிறோம். யாரும் அவரை போற்றவில்லை, யாரும் அவரை புகழவில்லை, யாரும் அவரை வரவேற்கவில்லை, அவர் பிறப்பை யாரும் கொண்டாடவில்லை, யாரும் மரியாளை மேன்மையாக மகிமையாக பேசினது கிடையாது. இது எல்லாம் அன்பானவர்களே ரகசியமாக, அகதிகளாக அவர்கள் வாழ்ந்திருந்த தேசத்தில் இருந்து பெத்லகேமுக்கு வந்து, பெத்லகேமில் அவர் பிறந்திருக்கலாம், அவர்கள் ஊராக இருக்கலாம், ஆனாலும் அவர்கள் வாழ்ந்தது நாசரத்தில். இப்பொழுது ஒரு புதிய ஊருக்கு வந்து ஒரு மாட்டு தொழுவத்தில் ஆண்டவராகிய தேவன் பிறப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். There was no glory there except for the revelation that came from the angels and the shepherds and also of course the wise men. Otherwise there was no glory from this world. No man believed in him. But the second coming is going to be different, people of God. Every eye will see, and those who do not believe in him will be ashamed. But those who believed in him will be giving him all the glory, welcoming him with joyous celebration. இந்த 2வது வருகையில் அன்பானவர்களே, அவரை விசுவாசிக்கிற பக்தர்கள், அவருடைய பிள்ளைகள் மகிமையோடு இந்த பூமிக்கு அவரை வரவேற்பார்கள். ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்பார்கள். ஆடி பாடி குதிச்சு கொண்டாடி, இனிமேல் பாவம் கிடையாது, இனிமேல் பிசாசு கிடையாது, வெற்றி சிறந்த ஆண்டவர் எங்களுடைய தெய்வன், அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து விட்டார் என்று ஒரு பெரிய கொண்டாட்டம், பண்டிகை அவருடைய 2வது வருகையை வரவேற்க போகிறது. அதுதான் இங்க சொல்லுகிறார் பவுல். அவர் வரும்பொழுது மகிமை அடையும்படி வருவார். He will be glorified. It will be not as the first coming was. It is going to be totally different. சரியா? கிறிஸ்து எல்லாவற்றையும், தேவன் எல்லாவற்றையும் செய்வது அவருடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்கிறது என்று கொஞ்சம் மேலோட்டமாக வேதாகமத்தில் இருந்து நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். Just briefly running through scriptures, I just want to share with you, give you an idea that all that the Lord does, all his purposes are tuned towards glorifying or for the glory of his name. உலகத்தில் அன்பானவர்களை நடக்கிற எல்லா காரியமும், தெய்வன் நிறைவேற்றுகிற எல்லா காரியமும், அவருடைய நோக்கங்கள் சகலமும் அன்பானவர்களே
அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவே காணப்படுகிறது என்பதை நான் முதலாவது கருத்தாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேதாகமத்தில் இருந்து everything is for his glory இல்லையா? கொலோசியர் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், நீ சாப்பிடும் பொழுதும் நீ தண்ணீர் குடிக்கும் பொழுது கூட அதை தேவனுடைய மகிமைக்காக என்ன செய்ய எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக செய்ய என்று நாம் வாசிக்கிறோம் கொலோசியர் புத்தகத்தில். சரி, யாத்திரையாகமம் புத்தகத்தில் அன்பானவர்களே, ஒரு ராஜாவுடைய, ஒரு வல்லமையான ஒரு தேசத்து ராஜாவுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். உங்களுக்கு தெரியும், நான் பார்வோனை குறித்து பேசுகிறேன் என்று. பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். எகிப்து தேசத்தை ஒரு ராஜரீகம் செய்து கொண்டிருந்த மகிமையான தேசமாக இருந்த சூழ்நிலையில இருந்து ஒரு மோசமான ஒரு அழிவுக்கு கொண்டு வருகிறார். பார்வோனுக்கு புத்தி சொன்னவர்கள் சொல்லுகிறார்கள், எகிப்து தேசமே அழிஞ்சு போய்விட்டது என்று. இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆண்டவராகிய தெய்வன் கொண்டு வருகிறாரு. இதையெல்லாம் எதுக்காக? வேதம் சொல்லுகிறது, அவரை மகிமைப்படுத்திக் கொள்வதற்காக. அவருடைய நாமம், அவருடைய கிரியை உலகமெங்கும் பிரஸ்தாபப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அப்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்களை விடுவித்தது அவருடைய மகிமைக்காக, ஜனங்களை தெரிந்தெடுத்தது அவருடைய மகிமைக்காக, ஜனங்களை நடத்தினது அவருடைய மகிமைக்காக. So God does, in the scriptures you will find this again and again. I'm just giving you a background knowledge of the scriptures so that when you read, you will come across this kind of things. You will understand that this is the primary purposes of God, to glorify his name. He is not there to glorify your name or my name. மனிதனுடைய நாமத்தை புகழப்படுத்துவதற்கோ பிரஸ்தாபப்படுத்துவதற்கோ அவர் வருவது கிடையாது. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. யாத்திரையாகமம் 14:4, Exodus 14:4, this is what it says, and I will harden Pharaoh's heart, he will pursue them என்பது இஸ்ரேல், and I will get glory over Pharaoh and all his host, and the Egyptians shall know that I am the Lord. எகிப்து ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துவேன். கடினப்படுத்தின காரணத்தினால் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை துரட்டி கொண்டு போவான். ஞாபகம் இருக்குதா? இஸ்ரவேல் தேசம் வெளியே வந்த பிறகு சிவந்த நதியை நோக்கி போய் கொண்டிருப்பாங்க. திடீர்னு பின்னால திரும்பி பார்ப்பாங்க, பார்வோனுடைய சேனை வரும். அவனை அனுப்பி விட்டதே கடவுள். அதான் இந்த வசனம் சொல்லுகிறது. நான் அவன் சும்மா இருந்தவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் இவர்களை துரட்டுவான். ஆனால் நான் அவனை, அதாவது துரட்டுகிறவனை மேற்கொண்டு என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வேன். பழைய ஏற்பாடு நீங்க எல்லாம் வாசித்திருப்பீங்க. எத்தனை தடவை நீங்க படிச்சிருப்பீங்க எகிப்தில் உள்ள விடுதலையை. எத்தனை தடவை நீங்க படிச்சிருப்பீங்க சிவந்த நதியை ஆண்டவர் 2ஆக பிளந்தாரே என்று எத்தனை தடவை படிச்சிருப்பீங்க. திரும்ப திரும்ப அது வரும். ஏன் தெரியுமா? அது இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதம். அவர்கள் கேள்விப்படாத, அவர்கள் பார்க்காத, திரும்ப பார்க்க போகாத ஒரு பெரிய அற்புதம். சிவந்த நதியை ஆண்டவர் 2ஆக என்ன செய்தார்? பிளந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. As he divided the Red Sea and made a way for us, he will always make a way for us. ஆண்டவர் சிவந்த நதியை பிளந்து நமக்கு எப்படி வழியை வகுத்தாரோ அதே போல எப்பொழுதும் நமக்கு வழியை வகுப்பார் என்று இஸ்ரவேலுடைய சிந்தைக்குள் பதியப்பட்டிருக்கிறது. நமக்கும் அது இருக்க வேண்டும். சோ அன்பானவர்களே, யார் மகிமை அடைந்தது? மனுஷனா பிளந்தான் அந்த சிவந்த நதியை, மாட்டிக்கிட்டான். முன்னால நதி, பின்னால பார்வோனின் சேனை, நடுவில் இருக்கிறோம். He is going to be slaughtered. எங்கேயும் தப்ப முடியாது. சரியா மாட்டிக்கிட்டான். சாவுதான் அடுத்தது. Then God came and divided the Red Sea, and the people glorified God.
The people glorified God. Until today we glorify God for that miracle. You understand what I mean? So that we see in Exodus. யாத்திரையாகமம் புத்தகத்தில் பார்க்கிறோம். இரண்டாவதாக அன்பானவர்களே, இந்த இஸ்ரவேல் தேசத்தை நடத்தி வந்தது அவருடைய மகிமைக்காக. வனாந்தரத்தில் நடத்தினார் 40 வருஷங்கள் இல்லையா? எதுக்காக நடத்தினாரு? சரி, பைபிள் சொல்லுகிறது அவரை கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார் என்று. ஆனால் இதுக்கு பின்னால் அன்பானவர்களை இந்த நடத்துதல் கூட அவருடைய மகிமைக்காக. ஏசாயா 43வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து 21வது வசனம் வரையில, I give waters in the wilderness, வனாந்திரத்திலே நான் தண்ணீரை கொடுப்பேன். rivers in the desert, பாலைவனத்தில் ஆறுகளை ஏற்பாடு பண்ணுவேன். to give drink to my people, the people whom I formed for myself, எனக்காக உருவாக்கப்பட்ட மனுஷர்களுக்கு வனாந்திரத்தில் தண்ணீரை கொடுப்பேன். ஆறுகளை பாலைவனத்தில் ஓடச் செய்வேன். that they may declare my praise. எதுக்காக? என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. உனக்கு தண்ணீரையும் நதிகளையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்த தெய்வன் என்னுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும்படி நான் செய்தேன் என்று சொல்லுகிறார். எதுக்காக உனக்கு வீடு கொடுத்திருக்கிறார்? எதுக்காக காடியை கொடுத்திருக்கிறார்? எதுக்காக வேலையை கொடுத்திருக்கிறார்? எதுக்காக ஆகாரம் கொடுத்திருக்கிறார்? எதுக்காக உடுத்துகிற துணியை கொடுத்திருக்கிறார்? எதுக்காக சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் தந்திருக்கிறார்? நான் ரொம்ப நல்லவன் பொழுது கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். நான் ரொம்ப பக்தன் பொழுது, நான் கடவுளை ரொம்ப பிரியப்படுத்துகிறேன் பொழுது, கடவுளுக்கு என் மேல ரொம்ப ஆசை பொழுது. that could be true, but he loves you and he glorifies his name. இது எல்லாம் கொடுக்கிற தெய்வன் அன்பானவர்களே, உனக்கு தண்ணீரை கொடுத்தது, உனக்கு தேவைகளை சந்தித்தது, வனாந்தரமாக இருந்தாலும் சரி, பாலைவனமாக இருந்தாலும் சரி, உன் தேவைகளை சந்தித்தது. நீ ஆண்டவரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் சுவாமி என்று சொல்லணும். ஆகையினால் தான் கிறிஸ்தவ விசுவாசிகள் அன்பானவர்களே ஆகாரத்துக்கு முன்பதாக ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா? ஆண்டவரே, இந்த ஆகாரத்துக்காக நன்றி. ஏன் சொல்லுகிறோம்? ஏன்னா அவர் கொடுத்தது நமக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. He gave so that we will glorify his name. You will read that in Isaiah 43:20-21. ஏசாயா 43:20-21 நீங்கள் வாசிக்கலாம். ஆண்டவருடைய எல்லா கிரியையையும் நம்முடைய எல்லா கிரியையும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஏன் நம்மளை தேர்ந்தெடுத்தார்? இஸ்ரவேலை தேர்ந்தெடுத்தார், மோபியர்களை தேர்ந்தெடுக்கல, அமலக்கியர்களை தேர்ந்தெடுக்கல, பலஸ்தீனர்களை தேர்ந்தெடுக்கல, ஏதோமியர்களை தேர்ந்தெடுக்கல, அமலக்காய்ட்ஸை தேர்ந்தெடுக்கல, இஸ்ரவேல் தேசத்தை தேர்ந்தெடுத்தாரு இல்லையா? கரெக்டா? இப்போ இந்த உலகத்தில் பார்த்து போனா உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரர்கள் இல்லையே, அந்த பக்கம் இருக்கிறவர்கள் இந்த பக்கம் இருக்கிறவர்கள் இல்லையே. இப்போ உன்னையும் என்னையும் யான் தேர்ந்தெடுத்தாரு? நம்முடைய கிரியைகள் இந்த பொல்லாத உலகத்தில் நட்சத்திரத்தை போல பிரகாசித்து தெய்வனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. மத்தேயு 5:16 வசனம். Matthew chapter 5 and verse 16. Let your light shine among men, that they may see your good deeds and give glory to your Father. உன்னுடைய நற்கிரியையை அவர்கள் பார்த்துவிட்டு, மத்தேயு 5:16, உன்னுடைய நற்கிரியையை அவர்கள் பார்த்துவிட்டு கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம சில வேளையில் நல்லதை செஞ்சுட்டு எனக்கு பேரு, எனக்கு புகழ். பாருங்க, இந்த நாட்களில் ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க, பெரிய படமாக பிடிச்சி போட்டுறோம். பெரிய படமாக இவனுக்கு கொடுக்குறோம், அவனுக்கு கொடுக்குறோம், இதை செய்கிறோம், அதை செய்கிறோம், இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம். சபைகளில் கூட செய்கிறாங்க. அது தவறு. அதை தவறு என்று சொல்லுவதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் சொன்னார், உன் வலது கை கொடுக்கிறத உன்னுடைய இடது கை கூட தெரியாதுடா என்று. நாம் கொடுப்பது அன்பானவர்களை இந்த தெய்வனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய மகிமைக்காக அல்ல, நம்முடைய சபையின் மகிமைக்காக அல்ல, நம்முடைய குடும்பத்துக்கு மகிமைக்காக அல்ல. விளங்குதா?
ரெண்டாவது, இந்த மாதிரி கொடுப்பது, அவர் படம் பிடிப்பது ஒரு மனுஷனை ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது எனக்கு. அவன் என்னத்தினால இந்த மாதிரி வறுமையில் வந்தான் என்று நமக்கு தெரியாது. வியாபார நஷ்டமா, வேலை போய்விட்டதா, என்னத்தினால நீ இந்த ஏழை தரித்திர நிலைமைக்கு வந்துட்ட, என்ன நடந்துச்சு உன் வாழ்க்கையில், ஒரு ஆக்சிடெண்ட்டா, வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமை உனக்கு உண்டாயிருச்சா, அல்லாட்டி நீ போட்ட பணம் எதிர்பார்த்த மாதிரி வியாபாரத்தில் வரலையா, பயங்கர நொடிப்பு வந்துருச்சா, கடன் வாங்கி திடீர்னு நின்று ஏமாந்து போயிட்டியா? We all do not know, and that man is suffering in pain, and now we put his picture and see and show the whole world that we are helping them. Look at the poor man, look at the success. The success is now helping the poor man. That is not right. Don't do that. சரியா? சரி, இது so why do we help people? We help people telling them that the people will see the good works and say, God be glorified. His God is a different God. His God is a different God. And they glorify God. சரியா? திருச்சபை இந்த பூமியில இருப்பது தெய்வனை மகிமைப்படுத்துவதற்காக. எபேசியர் 3:21, To him be glory in the church and in Christ Jesus throughout all generation forever and ever. To him be glory in the church. திருச்சபையில், சபையிலே அவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஸ்தனத்தில் கூட அன்பானவர்களே, நாம் சுயத்துக்காக வாழ முடியும். நாம் உடுத்தி கொண்டு போகிறோம், நல்லா உடுத்த தவறு கிடையாது. ஆனால் என்னை பார்க்கணும், என்னை புகழணும் என்று உடுத்துகிறது தவறு. பாட்டு பாடுகிறோம், என்னுடைய குரலை ரசிக்கணும் என்று பாட்டு பாடுகிறது தவறு. பிரசங்கிக்கிறோம், என்னுடைய பிரசங்கத்தை புகழணும் என்று பிரசங்கிப்பது தவறு. விளங்குதா? வாத்திய கருவிகளை வாசிக்கிறோம், என்னுடைய வாத்திய கருவி வாசிப்பதை புகழ வேண்டும் என்று வாசிப்பது தவறு. சபையில் பல ஊழியங்கள் செய்கிறோம், பரிமாறுகிறோம், ஆஷஸ் வேலை செய்கிறோம், சுத்தம் செய்கிறோம். இதை பார்த்துவிட்டு ஜனங்கள் என்னை புகழ வேண்டும் என்று செய்வது தவறு. சபையிலே தெய்வன் மகிமை அடைய வேண்டும். Let us learn all these things, people of God. சபையிலே கர்த்தர் மகிமை அடைய வேண்டும். இதுதான் எபேசியர் 3:21 சொல்லுகிறார். இரண்டாவதாக, சீக்கிரமாக நான் சொல்லிவிட்டு முடிச்சு விடுகிறேன் அன்பானவர்களே, தெய்வன் தாமே நம்மை தகுதியாக ஆக்குவாராக. தெசலோனியர் சபை அன்பால், இது 11வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஆங்கிலத்தில், தமிழில் 12வது வசனம் என்று நான் நினைக்கிறேன். தெசலோனியர் சபை நல்ல ஒரு, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நல்ல ஒரு பலமான உறுதியான சபை. ஏனென்றால் உபத்திரவத்தின் மத்தியில் அவர்கள் தெய்வனை ஸ்தோத்தரித்து ஆராதித்து வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தெசலோனியர் சபை நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு சபை அன்பானவர்களே. ஆனாலும் இந்த சபையை கூட, இந்த சபையில் நடக்கிற கிரியையை கூட கர்த்தர் செய்கிறவராக இருக்க வேண்டும், அவர்களை தகுதிப்படுத்துகிறவராக காண வேண்டும். ஏன் தெரியுமா? மனிதர்களாக இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் பாவிகள். We are sinners. நான் ஒரு ஜெபத்தை படித்தேன் அன்பானவர்களை. இந்த பியூரிட்டன்ஸ் என்று சொல்லுவாங்க. அவர்கள் செய்த ஜெபங்கள், சில ஜெபங்கள் ஒரு புஸ்தகத்தில் வைத்திருக்கிறேன். அதை நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபத்தை படிப்பேன். அவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்று ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் ஒருத்தர் இப்படியாக ஜெபம் பண்ணுகிறார். அவர் சொல்கிறாரு, நான் மனம் திரும்பி வடிக்கிற கண்ணீர், அந்த கண்ணீரில் கூட பாவம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவ்வளவு தீட்டுப்பட்டவன் அன்பானவர்களே மனிதன். The motive, 1 minute, 1 moment, our motive is right and truthful. The next moment it swings to the other extreme of selfishness. ஒரு வினாடியில நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் சரியா தான் இருக்குது, தெய்வனை மகிமைப்படுத்தணும் என்று. அந்த வினாடி முடிவதற்குள்ளாட என்னை புகழ்கிறார்களா, என்னை பார்க்கிறார்களா, என்னை பாராட்டுகிறார்களா, என்னை விரும்புகிறார்களா என்று எண்ணம் அப்படி டக்குன்னு ஓடிது. Man is so fragile.
that we can be broken any moment by the onslaught of sin. மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அன்பானவர்களே, இருள் நிறைந்தவனாக இருக்கிறான். ஆகையினால் தான் பவுல் ஜெபிக்கிறார், தெசலோனியர்களே, நீங்கள் பக்தர்கள், நல்லா வளருகிறீங்க, ஆனாலும் கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தாவிட்டால் மனிதன் இந்த உலகத்தில் தகுதிப்படுத்த முடியாது. 1 தீமோத்தேயு 1:15 பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாவிகளை இரட்சிக்க வந்தார், பிரதான பாவி நான். பவுலுடைய ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். பாவிகளை தான் ரட்சிக்க வந்தார், எல்லாமே பாவிங்க தான், அதுல சீஃப் நான், அதுல மகா மட்டமான பாவியை நீ தெரிந்தெடுக்கணும்னா அது நான் தான் அப்படி சொல்லுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அவர் எழுதின புஸ்தகங்களில் கடைசி புஸ்தகம் சாவதற்கு முன்பதாக, he still remembers that he is the worst of all sinners. It will do good, humble our soul to remember that we are not holy on our own and that we are not worthy on our own until and unless God makes us worthy and holy and sanctifies us. லூக்கா 14 இதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். லூக்கா 14 அதிகாரத்தில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துகிறாரு. அந்த விருந்துக்கு அழைப்பு கொடுத்தவர்கள் வரவில்லை. இதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அழைப்பு கொடுத்தவர்கள் வரவில்லை, எல்லாம் வர முடியாது, எங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த எஜமான் சொல்லுகிறாரு, கோ இன்டு த ஸ்ட்ரீட்ஸ், தெருக்களுக்குள்ள போ, யாரெல்லாம் கூப்பிடணும் அவர் சொல்லுகிறார், வர்ணிக்கிறார். லூக்கா 14:21 இவங்களை தான் கூப்பிடு, தரித்திரரை கூப்பிடு, கால் த புவர், கால் த மேம்டு, முடவர்களை கூப்பிடு, கால் த லேம், நடக்க முடியாதவர்களை கூப்பிடு, and call the blind, குருடர்களை கூப்பிடு, and bring them to the banquet, and bring them to the banquet, இந்த பந்திக்கு அவர்களை கொண்டு வா என்று சொல்லுகிறார். இந்த குருடனுக்கும் இந்த முடவனுக்கும் அன்பானவர்களே அழைப்பு கொடுக்கப்பட்டது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு விருந்து நடக்கிறது என்று கூட அவனுக்கு தெரியாது. அவன் தெருக்களிலே ஒத்த காசுக்கும் 2 காசுக்கும் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட விருந்தை அவன் கற்பனை கூட பண்ணியிருக்க முடியாது, பார்த்திருக்க முடியாது அவனுடைய வாழ்க்கையில். தேவன் சொல்லுகிறார், அவரை கொண்டு வா, அவனை கொண்டு வா, என் விருந்துக்கு அவனை கொண்டு வா, என் வீட்டுக்குள்ளார அவனை கொண்டு வா, இந்த விருந்து அறைக்குள் அவனை கொண்டு வா, என்னோடு கூட இந்த அவனும் விருந்து சாப்பிடட்டு, கொண்டு வா என்று சொல்லுகிறார். And that's what you and I are. We are made worthy by the call that he gives us, by the invitation that we have received. அவருடைய அழைப்பின் நிமித்தம் அன்பானவர்களை நாம் தகுதி பெற்றிருக்கிறோம். That's what we are. பவுல் ஜெபிக்கிறார், தெசலோனியர்களே, பெரிய பக்திமான்களாக இருக்கலாம், உன்னை குறித்து உலகம் எங்கும் நான் பாராட்டலாம், புகழலாம், ஆனாலும் உன்னை தகுதிப்படுத்துகிறவர் தெய்வன். உன் மூலியமாக இந்த நல்ல கிரியைகள் நடக்குது பற்றியா நாங்கள் எல்லாம் பெருமை பாராட்டுகிறோமோ, அது கூட தெய்வன் தான். Help us, Lord, to remember this. ஆண்டவரே, தெய்வன் தாமே நம்மை இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே நமக்கு உதவி புரிவாராக. என்னிலே நன்மை ஒன்றும் கிடையாது. நன்மை இருக்கும் என்றால் அது தேவனிடத்தில் இருந்து வருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக. என் உயிரை ஆண்டவர் இன்னும் வைத்திருக்கிறாரு, அவரை மகிமைப்படுத்துவதற்காக. அவர் வருகையிலோ நம்முடைய மரணத்திலோ நம்முடைய வேலையெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவது. Put it in your hand, put it in your before your face, முகத்துக்கு முன்பதாக எப்பொழுதும் வைத்துக்கோ. I live for his glory. Solid you gloria for his glory alone. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஜெபம் செய்யும். கிருபையும் வல்லமையும் உள்ள பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியம் எப்பொழுதும் எங்களுடைய இருதயத்தில் காணப்பட நீர் கிருபை செய்யும் சுவாமி. 2 தெசலோனியர் 1 அதிகாரம் 10 இருந்து 12 வரையில்
எப்பொழுதும் எங்கள் சிந்தையில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் வருவது உம்மை மகிமைப்படுத்துவதற்காக, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக. எங்களை நீர் உம்முடைய வருகைக்கு தகுதிப்படுத்துகிறவராகவும் இருக்கிறீர். எங்களிலே நீர் நற்கிரியை செய்கிறவராகவும் இருக்கிறீர். So finally it is all about your glory, O Lord. It's about you, it's about your glory, and help us to live for towards that end. அதுக்காக நாங்கள் வாழவும் நீர் கிருபை செய்யும், எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you people of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெனஸ்டே பைபிள் ஸ்டடி மறந்துடாதீங்க. தீத்துவின் புஸ்தகம். இன்னைக்கு இந்த தடவை கொஞ்சம் ஸ்லோவாக போவேன். போன தடவை நான் ரொம்ப ரஷ் பண்ணிட்டேன்னு 2-3 பேர் சொன்னாங்க. I'll go slowly because of the time. I think I will adjust the time. I'll inform you. God be with you. See you on Wednesday.